ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நாய்களோட கண்களில் ஏதாவது பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டுனா அதை நம்ம எப்படி அதை சரி பண்ணுறதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் ஒரு டாக் வளர்க்கோன்னா ஒரு சில சமயங்கள்ல எல்லாம் டாகோட கண்கள்ல எல்லாம் நிறைய பாதிப்புகள் எல்லாம் வரும். அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் டாக்கு எதனால வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதை நம்ம எப்போவுமே கியூர் பண்ண முடியும். அதுபோல நல்ல ஒரு ஆரோக்கியமான டாகோட கண் எப்போவுமே நல்ல ஒரு தெளிவாகவே இருக்கும். அதுபோல டாகோட கண்கள் எப்போவுமே நல்ல ஒரு பளபளப்பாட்டே இருக்கும். அதுபோல் நோய்வாய்ப்பட்ட டாகோட கண்களில் இருந்துட்டு எப்போவுமே டஸ்ட் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா அதோட கண்ணீர் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் டாகோட கண்ணில் காட்டும். அதுபோல் டாகோட கண் எப்போவுமே சிவந்து இருக்கும். அதுபோல் டாகோட கண்ணில் ஏதாவது தூசியோ இல்லைன்னா மண் ஏதாவது டாகோட கண்ணில் விழுந்துன்னா அந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் டாகோட கண்ணை நல்ல சுத்தமான ஒரு தண்ணீரில், குளிர்ந்த தண்ணீரில் டாகோட கண்ணை நல்லா வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவரோட ஆலோசனையோட டாகோட கண்ணில் ஆன்டிபயோட்டிக் சொட்டு மருந்து எல்லாம் நம்ம போடுறது ரொம்ப நல்லது. அதுபோல டாக் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துன்னா கால்நடை மருத்துவரை அணுகாம நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண ஏதாவது ஒரு சமயங்கள்ல எல்லாம் ரொம்ப பாதிப்புகள் எல்லாம் டாக்கு ஏற்படுத்த உள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம டாக்கு எப்பவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம இந்த வீடியோவில் டாகோட கண்ணில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுனா நம்ம எந்த மாதிரி பராமரிப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரியான டாக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.